தொடர்ந்து 2 முறை சிபிஐக்கு விசாரணைக்கு போயிருக்காரு. இது அழுத்தம் கொடுத்து அவரை கூட்டணி கொண்டு வரக்கூடிய முயற்சியா சொல்றாங்க. நீங்க எப்படி பாருங்க? அது அவரை தான் கேட்கணும். ஏன்னா அவர் தான் சொல்லணும். எதுக்குமே வாய திறக்க மாட்டேன்னா அப்புறம் என்னத்துக்கு? டப்பிங்ல மட்டும்தான் பேசுவேன்னா இது என்னது இது? பழைய சொரக்கா தானேங்க. இதுல என்ன புதுசா இருக்கு? சட்டியில இருந்தா தானே ஆப்பையில வரும். அம்மாவும் தேர்தலுக்கு கொடுத்துருக்காங்க. மோடி எனக்கு போன் பண்ணல, அமித்ஷா என்ன கூப்பிடல, உடனே நான் வெளிநடப்பு பண்றேன்னு சொல்றது கேலி குத்தாரு. பாஜக RSS போன்ற சங் பரிவார கூட்டத்துக்கிட்ட இருந்து இந்த தமிழ்நாட்டை காப்பாத்துறதுக்கான தைரியம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் மட்டும்தான். தொடர்ந்து 2 முறை சிபிஐக்கு விசாரணைக்கு போயிருக்காரு. இது அழுத்தம் கொடுத்து அவரை கூட்டணி கொண்டு வரக்கூடிய முயற்சியா சொல்றாங்க. நீங்க எப்படி பாருங்க? அது அவரை தான் கேட்கணும். ஏன்னா அவர் தான் சொல்லணும். எதுக்குமே வாய திறக்க மாட்டேன்னா அப்புறம் என்னத்துக்கு? டப்பிங்ல மட்டும்தான் பேசுவேன்னா இது என்னது இது? இப்போ ஒரு சட்டமன்றத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களுக்கான பிரச்சனைகளை கலந்து விவாதிக்க வேண்டிய ஒரு சட்டமன்றத்தில் இருந்து தன்னுடைய சுய விருப்புகளுக்காக அப்பப்போ டக்குன்னு கிளம்பி மோடி எனக்கு போன் பண்ணல, அமித்ஷா என்ன கூப்பிடல, உடனே நான் வெளிநடப்பு பண்றேன்னு சொல்றது கேலி குத்தாரு. அவர்களுக்கு வாக்களித்தவர்களை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கிய அந்த மக்களை அவமானப்படுத்துகிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், குறிப்பாக சும்மா எடப்பாடி அவர்கள்ங்கிறது. அவரோட தேர்தல் பழைய சொரக்கா தானேங்க. இதுல என்ன புதுசா இருக்கு? சட்டியில இருந்தா தானே ஆப்பையில வரும். அம்மாவும் தேர்தலுக்கு கொடுத்துருக்காங்க. திட்டமிட்டு ஆளுநர் அவர்கள் மாநில அரசுடைய வளர்ச்சியை தடுக்கிறதும் மக்களுக்கான நல்ல திட்டங்கள் கொண்டு வர அதை முடக்கிறதும் அவங்களுக்கு சுயநல போக்குல தான் செயல்படுறாங்க. பாஜக RSS போன்ற சங் பரிவார கூட்டத்துக்கிட்ட இருந்து இந்த தமிழ்நாட்டை காப்பாத்துறதுக்கான தைரியம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் மட்டும்தான்.